இப்போ பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவு. இது வறுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் கொல்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவு வாங்கிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு, கொல்கட்டை மாவுலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா எந்த ஆயிலாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சுடுதண்ணி ஊற்றி தான் நல்லா நம்ம பிசைய போகிறோம். சுடுதண்ணி நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி நான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிக்கிற தண்ணியை சேர்த்து தான் இப்போ மாவில் சேர்த்து நம்ம பிசையணும். அளவுகள் தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு பச்சரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி நம்ம சேர்த்து நம்ம பிசையணும். அளவுலாம் இல்லை. நம்ம கூட கொஞ்சம் நம்ம 1.5 கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இது மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மாவில் ஒரே சமயத்தில் எல்லா தண்ணியும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற தண்ணியில் மீதி பார்த்தீங்கன்னா 5 கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த சுடுதண்ணிலே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்துடும். உங்களுக்கு ஈஸியாக நமக்கு புளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆறுறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுருவோம். சூடு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு காயாத அளவுக்கு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மாவை ஓப்பன் பண்ணி கையில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது போல் மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இடியாப்பம் புளியறதுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் இடியாப்பம் அச்சு நான் எடுத்துருக்கேன். இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா இடியாப்ப குழாயில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து குழாயில் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ புளிஞ்சிடலாம். இட்லி தட்டில் ஈர துணியை நான் நினச்சி புளிஞ்சி நான் இதில் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வருங்க. எந்த அளவுக்கு நம்ம புளிய வருது பாருங்கள். இப்போ இன்னொரு இட்லி தட்டிலே நம்ம புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்துக்குவோம். அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
நம்ம வேக வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். புளிகிறது எவ்வளோ ஈஸியாக நம்ம புளிஞ்சு நம்ம இடியாப்பம் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.